rectangle. So rectangle, yeah, find out the perimeter of a rectangle. So opposite sides are equal. So L in the inga ML, inga breadth PP. So 2L plus 2B. So இத நாங்க இப்படி எழுதலாம் தானே, P is equal, இங்க ரெண்டுக்கும் 2 இருக்கிறதால நாங்க 2 வந்து அங்க ஈக்குவேட்டர் எடுத்து L plus B. So 2P is equal to L plus B என்ற இதுவும் ஒரு ஃபார்முலா. ஸோ பெரிமீட்டரை நாங்கள் ரெக்டாங்கிள்ட பெரிமீட்டரை ஃபைண்ட் பண்றதுக்கு நாங்கள் யூஸ் பண்ற ஒரு ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை நாங்கள் இந்த ரெக்டாங்கிள் மட்டும் இல்லை, எங்களுக்கு எல்பி ஒரு லென்த் ஒரு பிரெத், ஒரு லென்த் ஒரு பிரெத் எந்த ஒரு ரெக்டாங்கிளுக்கு தந்தாலும் we can find out the perimeter of a rectangle. ஸோ இப்போ எங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்கேட சைட் லென்த் தந்தா நாங்க P is equal 4A அப்படின்ற ஃபார்முலா வச்சு நாங்க ஃபைண்ட் பண்ணலாம். அது மாதிரி எங்களுக்கு ஒரு ஈக்குவலன்டரல் ட்ரையாங்கிள்ட பெரிமீட்டரை கேட்டா P is equal 3L என்ற ஃபார்முலா வச்சு நாங்க வந்து ஃபைண்ட் பண்ணலாம். as same as நாங்க ஒரு ரெக்டாங்கிள்ட பெரிமீட்டரை கேட்டா நாங்க P is equal to L plus B, அதாவது 2L plus 2B அப்படின்ற ஃபார்முலா வச்சு நாங்க அதுல பெரிமீட்டரை நாங்க ஃபைண்ட் பண்ணலாம். சோ இந்த முன்னுக்கு வர ஈக்குவலுக்கு முன்னுக்கு வர இவரை நாங்க சப்ஜெக்ட் ஆஃப் ஃபார்முலா, சப்ஜெக்ட்னு நாங்க சொல்லுவோம். சோ இது வந்து இது மட்டும் இல்ல ஃபார்முலா, இன்னும் நிறைய இருக்குது மேத்ஸ்ல சயின்ஸ்ல. அதாவது F plus MA உங்களுக்கு தெரியும், நீங்க இதுல படிச்சிருப்பீங்க. சயின்ஸ்ல நிறைய ஃபார்முலா சயின்ஸ்ல இருக்குது. F plus MA, F is equal MA, M என்று சொன்னா எங்களுக்கு தெரியும் வெயிட், A வந்து நாங்க சொல்லுவோம். சோ MA உங்களுக்கு தருவாங்க, M இவ்வளோ A இவ்வளோன்னு சொன்னா நீங்க F கண்டுபிடிக்கணும். சோ நீங்க சப்ஸ்டியூட் பண்றது, எம்முக்கு பதிலா ஒரு நம்பர் ஏக்கு பதிலா ஒரு நம்பர் போட்டு நீங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். சோ இதான் ஃபார்முலா அப்படின்னு நாங்க சொல்லுவோம். சோ இதெல்லாம் உங்களுக்கு இன்ஷால்லா உங்களுக்கு வர இதுகள் உங்களுக்கு விளங்கும். இதுதான் ஃபார்முலா, இதுதான் ஈக்குவேஷன் வந்து நீங்க கவுண்ட் பண்ண தெரிஞ்சிருக்க வேணும். ஓகே, சோ இங்க பாருங்க உங்களுக்கு பேஜ் நம்பர் 34 எடுங்க. all of you take out your textbook, page number 34 எடுத்துட்டீங்களா? part 2 bookல page number 34 எடுங்க. சோ அதுல உங்களுக்கு exercise 15.3, exercise 15.3, first question, you have a triangle, equilateral triangle. So they gave 3 sides L centimeter. So the perimeter of an equilateral triangle of a side length L units is P units. Okay, construct a formula expressing the relationship between P and L. So இப்போ நாங்க பார்த்தது தான் நாங்க P ன்னு சொன்ன perimeter. So now we are going to construct the formula using this L. So L வச்சு நான் ஒரு formula நான் தயாரிக்கணும். So P perimeter is equal L plus L plus L, perimeter is equal 3L. Okay, second one, the breadth and the length of the given rectangle are L units and 2L units. So you have a rectangle, length 2L, here breadth L. Okay, construct a formula for its perimeter P in term of L. So L வச்சு இதுல perimeter P ஆனங்களை found பண்ணலாம். So எங்களுக்கு தெரியும் perimeter P is equal to L plus L, இங்க ஒரு 2L, opposite sides are equal, 2L plus L. So 2L, 3L, 5L, 6L. So P is equal 6L என்றது இந்த ரெக்டாங்கிள நாங்க ஃபவுண்ட் பண்றதுக்கு நாங்க வந்து மேக் பண்ணின ஒரு ஃபார்முலா. ஓகே, எஸ். third question,
The breadth of the rectangle in the figure is x centimeter. The breadth of the rectangle in the figure is x centimeter. So you have a rectangle, breadth x centimeter. Okay. If the length in 10 centimeter more than the breadth, okay, more than the breadth அப்படின்னு சொன்னா x plus 10, and the perimeter is p in the same unit. Construct a formula expressing the relationship between p and x. p ஐயும் x ஐயும் வச்சு நீங்க ஒரு formula construct பண்ணணும். So அவங்க என்ன சொல்றாங்க, breadth is equal x centimeter, length is equal more than the 10 centimeter breadth. அதாவது 10 வந்து கூட, breadth விட 10 கூட அப்படின்னு சொன்னா x plus 10. So நாங்க எப்படி எழுதுவோம், p perimeter is equal x plus 10 plus x plus x plus 10 plus x. Okay. So now x, 2x, 3x, 4x. 4x plus 20. 4x plus is equal 4x plus 20. So இப்போ நான் வந்து 4 வெளியே எடுத்தா x plus 5. So p is equal 4x plus 5. So நான் இப்போ என்ன செஞ்சுக்கிறேன், p ஐயும் x ஐயும் வச்ச ஒரு formula கண்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். சோ எங்களுக்கு இங்க x தெரிஞ்சண்டா இவரோட பெரிமீட்டர் நாங்க ஃபைண்ட் பண்ணலாம். Fourth question. There is a fixed charge of 100 rupees in the monthly electricity bill of a certain city. ஒரு சிட்டில வந்து ஃபிக்ஸ்ட் சார்ஜ் நீங்க யூஸ் பண்ணீங்களோ யூஸ் பண்ணலையோ ஒவ்வொரு மந்த்தும் நீங்க கவர்மெண்ட்டுக்கு 100 rupees கொடுக்கணும். Apart from this, இது தவிர households that consume less than 100 units of electricity per month have to pay an additional amount of 8 rupees. So நீங்க வந்து கட்டாயமா ஒரு மந்த்துக்கு 100 rupees நீங்க பே பண்ணி ஆகணும். நீங்க 100 யூனிட்ஸுக்கு மேல யூஸ் பண்ணினீங்கடா, 100 யூனிட்ஸுக்கு மேல நீங்க யூஸ் பண்ணினீங்கன்னு சொன்னா நீங்க 101வது யூனிட்ஸுக்கு இப்ப 100 யூனிட்ஸ் யூஸ் பண்ணி 101வது யூனிட் நீங்க யூஸ் பண்ணினா நீங்க 108 ரூபாய் கட்டணும். 8 ரூபாய் கூட கட்டணும். நீங்க வளமையா 100 ரூபாய் கட்டுவீங்க, 100 யூனிட்ஸுக்குள்ள பாவிச்சிங்க அப்படின்னு சொன்னா கரண்ட். நீங்க இப்ப 101வது யூனிட்ஸ் பாவிச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 8 ரூபாய். சோ 102 யூனிட் பாவிச்சா 116 rupees. Okay, per unit consumed. If the monthly electricity bill of the consumer who uses n units, அவர் எவ்வளவு யூனிட்ஸ் யூஸ் பண்றாரு, n units, n units. ஓகே, n வந்து எப்படியானது, n சொல்லிருக்கிறாங்க இப்படி n 100 என்று சொன்னா n வந்து 100 விட பெருசு, 100 விட n வந்து சின்னது என்று சொல்றாங்க. During a month is p rupees. Construct a formula for p in the term of n. So நாங்க எப்படி எழுதுவோம், p is equal, நாங்க எவ்வளவு யூஸ் பண்ணினாலும் 100 rupees நாங்க கட்டத்தான் வேணும். 100 rupees plus n. விளைச்சா எல்லாருக்கும் p is equal, டீச்சர் ஓ சொல்லுங்க. திருப்பி கொஞ்சம் அந்த மீட்டர் ஒன்று பண்ண டீச்சர். Yes, there is a fixed charge of, என்னடா நாங்க வந்து நாங்க எங்கட வீட்ல வந்து எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணினாலும் இதே ரூல்ஸ் தான். எங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்ட் சார்ஜ் ஒன்று இருக்கும், அவங்களோட ஒரு யூனிட் ஃபிக்ஸ்ட் சார்ஜ் யூனிட் ஒன்று இருக்கும். அந்த யூனிட்டை விட நாங்க கூடுதலா யூஸ் பண்ணினது சொன்னா நாங்க அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பே பண்ண வேணும். ஓகே, சோ இங்க என்ன சொல்றாங்க இந்த क्वेश्चनல அப்படின்னா, நீங்க வந்து
100 யூனிட்ஸுக்குள்ள எவ்வளவு யூஸ் பண்ணினாலும், ஒரு யூனிட் யூஸ் பண்ணினாலும், 30 யூனிட்ஸ் யூஸ் பண்ணினாலும், 99 யூனிட்ஸ் யூஸ் பண்ணினாலும், நீங்க 100 ருபீஸுக்குள்ள யூஸ் பண்ணினா நீங்க ஒவ்வொரு மந்த்தும் 100 ருபீஸ் கட்டியே ஆகணும். ஓகே, நீங்க 100 யூனிட்ஸுக்கு மேல, இந்த 100ன்றது வந்து எத்தனை யூனிட்ஸுக்குண்டா 100 யூனிட்ஸுக்கு. ஓகே, 101 யூனிட்ஸ் நீங்க யூஸ் பண்ணினா, அதாவது எக்ஸ்ட்ராவா ஒரு யூனிட் நீங்க யூஸ் பண்ணினாலும் இந்த 100 ரூபாவோட நீங்க ஒரு 8 ரூபாய் சேர்த்து கட்டணும். 102 யூனிட் நீங்க யூஸ் பண்ணினண்டா நீங்க இந்த 100 ரூபாவோட 100 ருபீஸோட 16 ருபீஸ் எக்ஸ்ட்ராவா நீங்க பே பண்ணணும். ஓகே, அதாவது நீங்க யூஸ் பண்ற எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு 1 யூனிட்டுக்கும் நீங்க per 8 ருபீஸ் வந்து ஆட் ஆகிக்கொண்டே போகும். இதுதான் இவங்க தந்திக்கிறாங்க. இப்ப இவங்க கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா, இஃப் த மந்த்லி எலக்ட்ரிசிட்டி பில் ஆஃப் அ கன்சியூமர் who uses n யூனிட்ஸ். சோ எங்களுக்கு தெரியும் 100 யூனிட்ஸுக்கு தான் 100 ருபீஸ். சோ அவர் யூஸ் பண்றார் n யூனிட்ஸ். அந்த n யூனிட்ஸ் வந்து when n larger than 100, சோ 100 விட குறைவுன்னு சொல்றாங்க. during less than or greater than அது greater than, n greater than 100, n greater than 100. during a month is p rupees. Contract a formula for p in a term of n. n-க்கு ஒரு formula வந்து உங்களை தயாரிக்கட்டாம். சோ நீங்க எப்படி கட்டுவீங்க? p equal, சோ எவ்வளவு நாங்க யூனிட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோமோ, நாங்க எப்பயும் ஒரு 100 இருக்கும், அதோட n பிளஸ் எப்படி வரும்? எப்பயுமே நாங்க ஒரு 100 வந்து யூஸ் பண்ணணும் 8 into n. 100 minus n, 100 minus n into 8. 100 minus n into 8. அப்படின்னா நாங்க ஒவ்வொன்றுக்கும் 8 ருபீஸ் நாங்க எட் பண்ணணும். எதுக்கு நாங்க 8 ருபீஸ் எட் பண்ணணும்? நாங்க இந்த 100ஓட எவ்வளவு யூனிட் எக்ஸ்ட்ராவா யூஸ் பண்றோம். நாங்க n ஒரு யூனிட் n minus 100, சாரி n minus 100, n minus 100 into 8. சோ இவதான் அது எக்ஸ்ட்ராவா பே பண்ற மணி. அவட n யூனிட் பாவிச்சாரா இருந்தா அதுல 100 கழிச்சோன்னா ஒரு எங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும். அத வந்து 8ஆல நாங்க மல்டிபிள் பண்ணினா we got the amount. Okay, 5th question. பிளஸ் நாங்க இதோட ஒரு 100 ஆட் பண்ணினோம்னு சொன்னா எங்களுக்கு நாங்க கட்டுற அந்த மந்த் salary எங்களுக்கு வரும். A machine produce n milk packets during the first hour. So first hour-க்கு n milk packet. Every hour thereafter it produces n packet. If t packets are produced in t hours, construct the formula for t in term of n and t. The question உங்களுக்கு விளங்குதா என்னன்னு? No teacher. Yes, teacher. ஒரு மில்க் கம்பெனில a machine produce n milk packet during the first hour. So first hourல n packets. Okay, every hour thereafter, ஒவ்வொரு hour முடியும் போதும் it produce n packets. So first hourல n ன்னு சொன்னா அடுத்த hourல
ஒவ்வொரு ஹவர் முடியும் போதும் டோட்டல் packet வந்து n. If t packets are produced in t hours, formula for t in term of n. So என்னதான் நாங்க formula யூஸ் பண்ண போறோம். So எப்படி வரும்? n plus capital N plus t hours. packet நாங்க எட் பண்ணினா சரிதானே? t packets, n packets and n. Okay? t time தானே t. Time t is equal capital N plus simple n plus simple t. இதுதானே packets number of packets. Capital N வந்து first hourல நாங்க யூஸ் பண்ணின packet. Simple n வந்து நாங்க n hoursல எடுத்த packet. t வந்து t hoursல. So total time வந்து t ன்னு சொன்னா நாங்க அதுல packets என்னன்னா n packets, simple n packets, t packets நாங்க add பண்ணினா total number of packets எங்களுக்கு வரும். ஓகே? question பெருசா இருக்குது ஆனா ஆன்சர் வந்து நாங்க ரீட் பண்ணி பார்த்தா எங்களுக்கு தெரியும். So இப்ப நாங்க substituting எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். Substituting. So substituting means நாங்க எங்களுக்கு ஒரு formula இருக்கும், ஒரு equation இருக்கும். So unknown constantக்கு ஒரு value தருவாங்க எங்களுக்கு. எங்களுக்கு ஒரு formula or equation தந்ததாவது எப்படி p is equal to l plus 2b அப்படினு தந்துட்டு here l is equal 7 centimeter, b is equal 5 centimeter. So நீங்க என்ன செய்வீங்க? substitute என்னடா, நீங்க l க்கு பதிலா l இருக்கிற இடத்துல நீங்க 7 போடுவீங்க, b இருக்கிற இடத்துல நீங்க 5 யூஸ் பண்ணுவீங்க. ஓகே? சோ unknown constant க்கு தந்திருக்கிற வேல்யூவை நீங்க அப்ளை பண்றது தான் நாங்க சப்ஸ்டிடியூட்டிங் சொல்லுவோம். அதாவது இங்க எங்கட ஃபார்முலால இருக்கிற இந்த unknown constant இருக்குதானே, இந்த ரெண்டு unknown constantையும் யூஸ் பண்ணி நீங்க பெரிமீட்டரை ஃபவுண்ட் பண்ண போறீங்க. சோ இந்த ரெண்டு unknown constantையும் உங்களுக்கு இங்க தந்திருக்கிறாங்க. l is equal 7 cm, b is equal 5 cm. சோ p is equal, இவங்க ரெண்டு பேரும் மல்டிபிள் பண்றாங்க, உங்களுக்கு தெரியும். 2 into L க்கு பதிலா 7 cm plus 2 into 5 cm. 2 into 7 14, 2 into 5 10. So P is equal 24 cm. So இப்ப நாங்க பெரிமீட்டரை கண்டுபிடிச்சிட்டோம். So substituting டைம்னா எங்களுக்கு தெரியாத அந்த ரெண்டு பேருக்கும் தந்திருக்கிற அந்த வேல்யூவை வச்சு நாங்க சப்ஸ்டிடியூட் பண்றது. விளங்கிச்சுதா? எஸ் டீச்சர். எஸ். பாருங்க, உங்களுக்கு ஒரு ஃபார்முலா பாருங்க. question 15.4, q is equal 13 and d is equal 20. ஃபார்முலா என்ன? ஃபார்முலா n is equal 18 plus qd. இது ஒரு ஃபார்முலா. சோ உங்களுக்கு ஒரு கொஞ்சம் பேரை தந்துட்டு அதுல ஃபார்முலா யாரு, அதுல சிம்பிள் ஈக்குவேஷன் யாரு, எக்ஸ்பிரஷன் யாருன்னு கேட்டா உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். சோ எப்பயுமே எங்களுக்கு தெரியும் சிம்பிள் ஈக்குவேஷன் ஒரே ஒரு unknown constant இருக்கும். ஈக்குவேஷன் சொன்னா உங்களுக்கு 1 or 2 or 3 unknown constant இருக்கும். அது எப்படி ஈக்குவல் அங்கால பக்கம் இருக்கும்.
எப்பயும் ஒரு ஃபார்முலா வந்து இந்த ஃபார்மேட்ல தான், அது ஒரு சப்ஜெக்டோட வரும். அந்த சப்ஜெக்டும் ஒரு அன்னோன் கான்ஸ்டன்ட் மாதிரி அமைப்புல இருக்கும், சரியா? அப்ப நீங்க ஒரு ஃபார்முலாவை உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். இது ஒரு ஃபார்முலாவா? இது ஒரு ஃபார்முலா. சோ இப்ப நான் சப்ஸ்டிடியூட் பண்ண போறேன். என்ன கண்டுபிடிக்க போறேன்? n is equal 18 plus q, நான் substitute q by 13 into d 20. So q க்கும் d க்கும் இடையில மல்டிபிள் இருக்குன்னு எங்களுக்கு தெரியணும். So 13 and 20 multiple பண்ணினா how much? 6 to 260. So n is equal 18 plus 260. Okay. So 808 617 200, n is equal 278. n is equal 278. இதுதான் substituting. Okay, இப்ப அடுத்தது பாருங்க. a is equal x squared. a is equal x squared. Squared எங்களுக்கு தெரியும், ஒரே நம்பரை ரெண்டு முறை நாங்க எழுதணும். சோ இங்க தாராங்க x is equal 8. x is equal 8. So now I'm going to substitute x to 8. So a x badila 8 squared. So a is equal 8 into 8 64. 8 into 8 64. Okay, பாருங்க இன்னொரு ஃபார்முலா தராங்க. If the perimeter of a given triangle, so உங்களுக்கு ஒரு triangle தந்திக்கிறாங்க, அதுல இது y x. So perimeter எப்படி இருக்கும்? p is equal 2y plus x. 2y plus x. So உங்களுக்கு இங்க தந்திருக்கிறாங்க x is equal 16, y is equal 12. Okay, சென்டிமீட்டர். சோ இப்ப இத வச்சு நான் இந்த ஃபார்முலாவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறேன். சோ இதுல ஃபார்முலா எப்படி? 2x plus x, 2y plus x. So p is equal 2 into y க்கு 12 plus 16. So p is equal 24 plus 16. So p is equal 40 centimeter. 40 centimeter. So இன்னொரு triangle உங்களுக்கு தந்திருக்கிறாங்க பாருங்க. இது என்ன triangle? இது A ஆம், இது B ஆம், இது C ஆம். So எங்களுக்கு தெரியும் equilateral triangle ரெண்டு length ஈக்குவலா இருந்தா நாங்க என்ன சொல்லுவோம்? மறந்தாச்சா? Triangles. Equilateral triangle. Three sides equal and the equilateral triangle. Triangle சொல்றீங்க, பேரை சொல்லுங்க. Three sides are equal, equilateral triangle. Two sides equal, isosceles triangle. மூணு சைடுமே ஈக்குவல் இல்ல, டிஃபரண்ட் லென்த்தா இருந்தா நாங்க சொல்லுவோம் ஸ்கெலன் triangle. சோ இது ஒரு ஸ்கெலன் triangle. So இவட்ட பெரிமீட்டர் நாங்க எப்படி ஃபவுண்ட் பண்ணுவோம்? பெரிமீட்டர் இட்ஸ் ஈக்குவல் a plus b plus c. So எங்களுக்கு தந்திருக்கிறாங்க a இட்ஸ் ஈக்குவல் 4 centimeter, b இட்ஸ் ஈக்குவல் 5 centimeter, c இட்ஸ் ஈக்குவல் 6 centimeter. So now we are going to apply. So p a is equal 4, b 5, c 6. So how much? 15 centimeter. 15 centimeter. So last question பாருங்க. Last question. விளங்குச்சா எல்லாருக்கும்? விளங்குதா substituting? Yes, teacher. Yes. Yes, teacher. So last question. Yes, teacher. Yes, teacher. If the area Yes, of a teacher. rectangular lamina of a length L centimeter, breadth B centimeter. So rectangle எங்களுக்கு தெரியும் செவ்வகம். So length L, breadth B units is A square units.
breadth B units is A square units. Formula A in terms of LNB is A is equal LB. So எங்களுக்கு தெரியும் இதுட ஏரியாவை ஃபைண்ட் பண்றது. ஏரியானா என்ன? ஏரியா it's equal length into breadth. Length into breadth. So A is equal LB. Length L, breadth B. Okay. A is equal L into B. So here they gave L is equal 6 centimeters. B is equal 3 centimeters. L is equal 6 centimeter. B is equal 3 centimeter. Now we are going to find out the area. நாங்க இப்ப ஏரியாவை find பண்ண போறோம். எப்படி find பண்ணுவோம்? A. So substitute L. L is equal 6 into B is equal 3. Okay. 6 into 3. 18. 18. So A is equal 18 what? Centimeters squared. Centimeters squared because we are going to find out the area. நாங்க area find out பண்றோம். So area perimeter நீங்க வந்து substitute பண்ணும்போது கட்டாயம் அத யூனிட்ஸ் நீங்க போடணும். சென்டிமீட்டர் ஸ்கொயர்ட் எங்களுக்கு தெரியும். நாங்க ஏரியாவை நாங்க யூஸ் பண்றது ஸ்கொயர்ட் யூஸ் பண்ணுவோம். ஸ்கொயர் சென்டிமீட்டர், மீட்டர்னா மீட்டர், சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் நீங்க கட்டாயம் யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணாது நீங்க क्वेश्चन எழுது wrong ஆகும். ஓகே விளங்குதா? Yes, teacher. கட்டாயம் அத கன்சிடர் பண்ணணும். சோ இதோட எங்கட Yes, teacher. ஈக்குவேஷன் அண்ட் ஃபார்முலான்ற teacher. இந்த இது வந்து முடியுது. சோ டீச்சர் நான் நோட்ஸும் இதுவும் டீச்சர் சென்ட் பண்றேன். டீச்சர் உங்களுக்கு போடுவாங்க குரூப்ல. இதோட நாங்க எங்கட கிளாஸை ஃபினிஷ் பண்ணுவோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். ஓகே.